விஜயினுடைய ரசிகர்கள், அதை எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அந்த பின்புலத்தோடு ஒப்பிட்டு அந்த அரசியல் படுத்துறதை பற்றி எனக்கு என்ன வியப்பு மட்டும் இல்லை, அதிர்ச்சி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் இப்போ அந்த இன்ட்ரீகிங்காக இருக்கிறது என்னென்னா, விஜய் இது மாதிரி சிறு பிள்ளைத்தனமாக, நான் இன்ஃபன்டைல்னு அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தியிருக்கிறேன் ஒரு காணொலியில், அந்த மாதிரியான நடத்தை இருக்குது. அந்த போகிற இடத்துல இந்த செல்ஃபி எடுக்கிறது, இந்த பசங்கள்லாம் அந்த துண்டை அப்படி எடிகிறது, இது நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா? தாவிகால மட்டும் இல்லை, அது அப்படியே திமுகவுக்கு போயிடுச்சு, இப்போது அதிமுகவுக்கும் போயிடுச்சு. நம்ம எடப்பாடி ஐயாவே இப்போ ஜென்சி லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி இங்கேருந்து அப்படி போகுது அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், அந்த பதட்டம் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்து ஸ்டாலின் அந்த ப்ரோமோலேயே நீங்கள் பாருங்களேன், அந்த காசு கொடுத்து விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா திமுக கட்சி, அதுலேயே நீங்கள் பாருங்கள், அவரும் துண்டை எடுத்து தலையை சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. இல்லை, எங்கே இருந்துடா இதை கற்றுக்கிட்டீங்க? அப்புறம் செல்ஃபி எடுக்கிறது, இந்த ரோட் ஷோ அப்படின்றது, ரோட் ஷோ வந்து பாஜகக்காரவங்க ஆரம்பித்து வச்சது, மோடி ஐயா ஆரம்பித்து வச்சது. அது ஃபுல் ஸ்விங்கில் ரோட் ஷோனா எந்த உச்சத்துக்கு போக முடியும், எவ்வளவு வைப்ரன்ஸ் இருக்கும், எனர்ஜி இருக்கும், அப்படியே இப்போ உணர்ச்சி கொப்பளிக்கும் அப்படின்றத இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம நடைமுறையில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். விஜய் ஷோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அதே அப்படியே திமுகவில் அங்கே ட்ரை பண்ணுறாங்க. அது அவ்வளவு அது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அந்த மாதிரி இவர் பாவம் உதயனா பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரிதாபமாக தான் வருது. விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, கிரேஸ் இருக்குது, ஒரு ஹிஸ்டீரியா இருக்குது. அதை வேறு எந்த கட்சியாலும் ரெப்ளிகேட் பண்ண முடியல, ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. அந்த அளவிற்கு தாக்கம், இந்த தாக்கம் இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே ஏன் இன்னைக்கு வந்து, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கட்சி தொடங்கிட்டு அது வாக்கு வங்கி என்னங்கிறது வரைக்கும் விஜயோட வாக்கு வங்கி என்னங்கிற யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை, மெயின் பிரச்சனை அதுதான். இப்போ அங்கே தான் இந்த இமிட்டேஷன் பூரா அங்கே தான் ஆரம்பிக்குது. திரும்ப எம்ஜிஆருக்கு வர்றேன் வழி பண்ணி 72 கட்சி தொடங்கி ஒரு சில மாதங்களில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது, திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருது. உடனே போட்டியிட்டு வெற்றி. ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி என்பது உடனே வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக நீ வந்து வெற்றி பெற சாத்தியமில்லை. அப்போ ஏற்கனவே வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்போ அடுத்த 77 வந்து அடுத்த பொதுத்தேர்தல் சந்திக்கிறப்ப வந்து அது ஈஸியாக இருந்துச்சு, எளிதாக இருந்தது. இப்போ விஜயை பொறுத்தவரை கட்சி தொடங்கின பிறகு 3 தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டுருக்கலாம், அதில் வந்து கள்ளக்குறிச்சி இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதில் போட்டியிட்டுருக்கலாம், அதில் ஈரோடு கிழக்கு நடந்துச்சு. ஒருவேளை போட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வாக்கு வங்கின்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும், வெளிப்படையாக இவ்வளோதான் வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி மற்ற அரசியல் கட்சிகள் தங்கள் நகர்வு வந்து தீர்மானிச்சிருக்கும். சரி, இவ்வளோ இருக்குது, சரி கூட்டணி வைக்கலாம், வைக்கக்கூடாது, இவருடைய எப்படி மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆற்றலாக இல்லையா தீர்மானிக்கூடாது. இப்போ வந்து இது மர்ம குகையாக இருக்குது, ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்குது. ஆமாம். அப்போ இந்த பேர் வந்து என்னைப்போ தற்காலிகமானதான். அடுத்த மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி வாக்கு வங்கி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை அதுக்கப்புறம் மற்ற அரசியல் கட்சிகள் தங்களுக்கான ஒரு செயல்பாட்டை வழிவகுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த பியர் தொடரும் தான் நான் பார்க்குறேன். மே 4ஆம் தேதி முடிவுகள் வர்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த 23ஆம் தேதி நடக்க போகிற அந்த வாக்குப்பதிவு அதில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் அறிவார்ந்த விதத்தில் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி போகும் அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே நம்ம சொன்ன முடிய பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு நம்மளும் அதே கன்ஃபியூஷனில் போகக்கூடாது. நமக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு வரணும். இந்த மாதிரி நடக்கலாம், இந்த காரணங்கள் இருக்கிறதுனால இப்படி போகலாம், இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்கலாம் அப்படின்ற அளவுக்காவது நம்ம அது கணிப்பு இல்லை, கருத்து கணிப்பாக நான் சொல்லலை. இந்த ஃபினாமினனுடைய ஆழங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம முன்வைக்கிறோம். அதைத்தான் நம்ம சரியாக தான் தொடங்கி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி விரிவாக பேசணும்னா பார்க்கக்கூடியவங்க அவங்க சிந்திக்கிறதுக்கு மாற்று பார்வைகள் வரணும் இல்லையா? இப்போ எல்லாமே ஒற்றையாக தட்டையாக தான் எல்லா பார்வையுமே இருக்குது. எப்படி விஜய் அவருடைய
தேர்தல் அரசியல் களத்தவே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஸ்லோகனில் கொண்டு வந்து நிறுத்திட்டார் பார்த்தீங்களா. எளிமையாக இருக்குது. அந்த பஞ்ச் டயலாக் மாதிரி தூய சக்தி வர்சஸ் தீய சக்தி, டிவிகே வர்சஸ் டிஎம்கே, உங்களுக்கு மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் நேசிக்கக்கூடிய உதயான்ற பாருங்க விஜயா, அப்படி அந்த மாதிரி இது ஸ்டாலினா விஜயா, டிஎம்கேயா டிவிகேயா, தீய சக்தியா தூய சக்தியா, இப்படி ரொம்ப எளிமையாக தட்டையாக ஒற்றையாக எப்படி சினிமாவில் ஒரு ஹீரோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ வேணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் அல்லது ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனை நீங்கள் ஆக்குனீங்கன்னா அந்த அளவிற்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிடுவார் படத்தில். அப்படி தான் நேரட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன நீங்கள் இப்போ நேரட்டிவ்ஸை பற்றியெல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரோ அல்லது அந்த ஒரு கதை ஆசிரியர் வில்லனை எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக கன்சீவ் பண்ணுறாரோ அந்த அளவிற்கு இயல்பாகவே இந்த ஹீரோ வந்து இந்த ஸ்ட்ராங் வில்லனுக்கு ஈக்குவலாக அவரை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஹீரோவாக வருவார், ஸ்ட்ராங்காக வருவார். இப்போ அந்த மாதிரி தான் இங்கேயுமே அரசியல்லையுமே அதை ஒற்றை புள்ளியில் கொண்டு வந்து குவிக்கிறாரு. அது ஜனங்கள்கிட்ட எடுப்படுதோ அப்படின்ற ஒரு ஐயம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வில்லனை செட் பண்ணுறாரு, திமுக எதிரி அப்படிங்கிற முன்வைக்கிறார். ஆனால் திமுக தலைமை வந்து இது வரைக்கும் அவரை பற்றி பேசவே இல்லை வெளிப்படையாக. அவங்க எடப்பாடி தான் பேசுகிறாங்க. எடப்பாடி, அமித்ஷா அல்லது வந்து மோடி. அது மாதிரி அந்த பக்கம் எடப்பாடியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாலினை பற்றி பேசுகிறாரு, உதயநிதி பற்றி பேசுகிறாரு. அப்போ இந்த எதிரிகளை தீர்மானிப்பது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தை பார்த்தா எதிரிகள் நாங்கள் தான் தீர்மானிப்போம். ஸோ இவங்க அப்போ அவங்க என்ன செட் பண்ணிட்டாங்கன்னா கடைசி ஃபைட் எங்களுக்குள்ளே தான். அப்போ இவங்க யாரும் அங்கீகரிக்கலாம். இவர் நீங்கள் கோவப்படலாம் அல்லது நீங்கள் தீய சக்தி சொல்லலாம். ஆனால் இந்த 2 பேரும் அங்கீகரிக்காத வரை அவர் தேர்ட் பிளேயராக தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. 3வது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி சாராத வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, கட்சி சாராத வாக்காளர்கள் அது ஒரு 10% இருக்கலாம். அவங்க தான் கடைசி நேரத்தில் தீர்மானிக்கக்கூடியவங்க. அவங்க எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை. ஆனால் வந்து இந்த தேர்தலுடைய போக்கை தீர்மானித்து கடைசியாக வாக்களிக்கக்கூடியவங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசில் ஒரு மாற்றம் அவங்களுக்கு யோசித்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஓரளவுக்கு. சரி, மாற்றுனா கருத்தியல் அடிப்படையில் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இன்னொரு கட்சி இருந்தால் நல்லாயிருக்கும், ஓகே, அந்த அடிப்படையில். இப்போ சமீபத்தில் நடந்த அனைத்து நிகழ்வு கரூரில் தொடங்கி அப்படி நடந்த அனைத்து நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த குழுவிட்ட ஒரு மாற்றம் நடக்குது. இப்போ அவங்க விஜய் வந்து கொஞ்சம் அவங்களை எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு போகிறாங்க. அப்போ இது ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கட்சி சாராத வாக்காளர்கள் இவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து பல கணிப்பாளர்களிடம் இருக்குது. இது தேர்தலில் எதிரொலிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இவருக்குரிய வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்கோர் வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அது மாறாது. அது எது ஹார்ட்கோர் வாக்கு? அது தெரியாது. அதான் மர்ம கோயின்னு மேலே சொன்னாங்க. அவருக்குரிய அந்த தீவிர ரசிகர்கள் இருக்காங்களே, அந்த வாக்கு வங்கி மாறாது. மாறாக நடுநிலை வாக்காளர்கள் அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. அப்படி தான் பார்க்குறாங்க. இதில் அதாவது நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு எதிரின்னு சொல்கிறேன், நீ தான் என்னுடைய முக்கியமான எதிரி, நீ வில்லன் அப்படின்றேன். நீங்கள் வந்து அதை கவனிக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பக்கத்தில் இருக்கிற இவரை வந்து வில்லன் நீங்கள் சொல்கிறீங்க. இது நமக்கு இடையில், அதாவது தலைவர்களுக்கு இடையில், இந்த ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை யுத்தம். ஆனால் இந்த யுத்தம்ன்றது எங்கே நடக்குது அப்படின்னா, பொது வெளியில், அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நடக்குது. அங்கே கூட இருக்கிறவங்க, களத்தில் நிறைஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே வாக்காளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. நான் நினைக்கிறேன் இந்த இதில் ஸ்டாலின் விஜயை ரெஃபர் பண்ணாமலே கூட இருக்கலாம், உதய் சொல்லாமல் இருக்கலாம், எடப்பாடி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இந்த இதை விஜய் சொல்கிறத எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அதை இக்னோர் பண்ணுறதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, புத்திசாலிகள். நான் என்னுடைய அனுமானமே அதுதான். 1952 இப்போ வரைக்கும், கடைசி தேர்தல் வரைக்குமே மக்கள் என்ன அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொரு தேர்தல்லையுமே மக்கள் எடுத்த முடிவு, தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் இல்லை, மக்கள் அரசியல் அறிவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவு எல்லாமே அந்த சூழ்நிலையில் சரியான முடிவாகத்தான் இருந்திருக்கு. அது அரசியல்வாதிகள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றது வேறு விஷயம், கருணாநிதி ஏற்றுக்கிட்டாரா அப்படின்றது வேறு விஷயம்.
ஏன்னா அவரெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படி இப்படி எல்லாம் தோத்து போன டயத்துல எல்லாம் திட்டியிருக்கிறாரு. ஸோ அது வேற விஷயம். ஆனால் அந்த தேர்தல் அரசியல் களத்தில் அந்த கான்டெஸ்ட் அப்படின்றத வச்சுக்கிட்டு அதில் யாரெல்லாம் போட்டியில் நிற்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையில் மக்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாகத்தான் இருந்திருக்கு இன்றைக்கு வரைக்குமே. இப்போ அதனால் மக்கள் எல்லாத்தையுமே அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு அசஸ்மெண்ட்டு இருக்குது. மக்களுடைய பார்வையில் இருந்து நம்ம இதை பார்த்தோம்னா இது மாதிரி எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நடுநிலை வாக்காளர்கள் என்பது சீரியஸ் அரசியல் பண்ணக்கூடியவங்க, அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. வெறுமனே வந்து அந்த கட்சியை தாண்டி கட்சிக்கான அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த விசுவாசத்தை தாண்டி செய்யக்கூடியவங்க. இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ, கொள்கை முன்வரைவு இருக்கு இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோங்கிற அந்த தேர்தல் அறிக்கை, அதையும் கவனிக்கிறாங்க. இப்போ நீ விஜய் வைக்கக்கூடிய அறிக்கை வந்து இப்போ உதாரணத்துக்கு நேரத்து கன்னியாகுமரியில் அவர் பேசினாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலத்தில் இருக்குது. அது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. அப்போ மக்கள் மொழியில் சொல்லும்போது அது நீள போய் சேரும். அப்போ ஏதோ எழுதி கொடுத்து வாசிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இது சாதாரண மக்களை போய் சேராதுங்கிறது. வாசிக்கிற மாதிரி இல்லை, அப்படி தான் செய்கிறாரு அவர், எழுதி கொடுத்து. அப்போ இது ஒரு என்ன சொன்னால் நமக்கு ஒரு திரையுலகத்தில் நீட்சி மாதிரி தோணுது. ஒரு ஸ்கிரிப்டை வந்து வாசிக்கிறோம் இல்லையா, ஸ்கிரிப்டை வாசிக்கிறது இந்த மாதிரி தோணுது. அது மாதிரி ஷூட்டிங் கேன்சல் பண்ணுற மாதிரி, அடிக்கடி அந்த பரப்புரையை ரத்து செய்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பான விஷயம் மாறி போச்சு. இன்றைக்கி அது யாரும் வந்து ஒரு குற்ற உணர்வோடு பார்க்குறதில்ல. சரி இன்றைக்கி வரல அவ்வளோதான், ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட வேட்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி அந்த கட்சிக்கான கட்டமைப்புங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அவர் கேள்விக்குறியிருக்குது. கட்டமைப்புனா கடைசி அந்த தேர்தலுக்கு அறுவடை செய்து ஒரு ஓட்ட காலத்தில் சேர்க்குறது இருக்கு இல்லையா, அது வந்து இன்றைக்கி வரைக்கும் பல பேர் அதை கேள்வி உட்படுத்துகிறாங்க. அந்த கட்டமைப்புங்கிறது மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு வந்து வலுவாக இருக்குது. இதான் இருக்குதாங்கிறது திரும்பவும் நமக்கு வந்து தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். இந்த கட்டமைப்பு இருக்குதா, அது வேலை செய்யுதா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு பின்புலத்தில் பார்க்கும்போது நடுநிலை வாக்காளர்கள் இதையும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வீதியில் போகும்போது எந்த சத்தம் அதிகமாக கேட்குது, எந்த கட்சியோட சத்தம் அதிகமாக கேட்குது, வீட்டுக்கு வீடு போய் யார் போய் கேட்குறான், அதையும் பார்ப்பாங்க, அடிப்பாங்க. நேரம் ஓட்டு வந்து யார் கேட்டான். இப்போ மதுரை கிழக்கு திருச்சி கிழக்கில் வந்து பதிவு பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் வருவாரான்னு தெரியாது, உண்மையிலே வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி திருச்சி கிழக்கில் போட்டியிட்டது வந்து ஒரு விவாதத்தையும் உருவாக்கியிருக்கு. ஏன் திருச்சி கிழக்கு? பெரம்பூர் ஓகே, ரசிகர் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ திருச்சி கிழக்குன்ற போது இது மற்ற யோசிப்பாங்களா? அப்போ நீங்கள் சார்ந்த ஒரு மதம் சரி, நீங்கள் வழிபாடு சார்ந்த சமயத்தை சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் ஜாதி சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இப்போ இது வரைக்கும் நீங்கள் கட்டமைச்ச அந்த பிம்பமெல்லாம் இங்கே உடையுது. இது வரைக்கும் நான் அதெல்லாம் கடந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் யோசிப்பாங்க இல்லையா. அப்போ நடுநிலை வாக்காளர்கள் இதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை.